ஹெல்த்தியாக டேஸ்டியான கருப்பு உளுத்தங்கஞ்சி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த உளுத்தங்கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் கருப்பு உளுந்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். உளுந்தோட ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொடியை நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் ஒரு கிளாஸ் பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்டீல் பாக்ஸ்லேயோ போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அப்போதைக்கு செய்யும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து மாவு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட்டு மாதிரி. இது மாதிரி செஞ்சால் உளுந்தங்கஞ்சி செய்யும் போது கட்டி இல்லாதமாக வரும். இப்போ நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் இந்த பேஸ்ட்டை ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லிம்லேயே வச்சு ஒரு உளுந்தோட ஸ்மெல் நல்லா வர வரையும் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஸ்லிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. உளுத்தங்கஞ்சியில் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்திக்க போகிறேன். அதுதாங்க தேங்காய் பால். நீங்கள் வெயிட் கெயின் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலையோடு இது சேர்த்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகுங்க. அதனால் குழந்தைங்களுக்கெலாம் இது கொடுக்கும் போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் பசும்பால் கூட ஊற்றிக்கலாம். இது நான் ஸ்வீட்டுக்கு ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சுகர் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் வெள்ளை சுகரை எப்பயுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேர்த்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதில் 2 பவுலில் ஊற்றி நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா நட்ஸ் கூட சேர்த்து இதில் சேர்த்திக்கலாம். இது மாதிரி கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.